अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे शाश्वती शाश्वत ऐश्वर्या कर्मदा शम्भुमोहिनी धराधरसुता धन्या धर्मिणी धर्मवर्धिनी लोकातीता गुणातीता सर्वातीता समात्मिका बन्धूककुसुम प्रख्याबाला लीला विनोदिनी सुमङ्गली सुखकरी सुवेशा सुवासिनी सुवासिन्यक्षण प्रीता आशोभना शुद्धमानसा தர்மவர்தினி எனக்கூடியதான நாம வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம். தர்ம சம்வர்தனி அப்படின்னு நம்மளுடைய நாமாவில் விசேஷமான ஒரு அம்சங்களையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக அம்பாளுடைய ஸ்வரூபம் லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா. அதீதா அதீதான்னு ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் கடந்தவள் அர்த்தம். லோகங்களுக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் ரெண்டு, ஆத்மா அனாத்மா. உண்மையான பொருள் எப்பொழுதும் இருக்கிற பொருள், அழியாத பொருள், மாறாத பொருள், சாஸ்வதமான பொருள். மற்றவைகள்லாம் காணப்படுகின்றதான பொருளுக்கு. உலகம் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்கிரீன்ல பொம்மை காணப்படுற மாதிரி காணப்படுறது. இத மேல போய் அம்பாளுடைய லீலைன்னு சொல்ல போறேன். பாலா லீலா வினோதினி. வாதங்கள் அணுகாரணவாதம், பரிமாணவாதம், விவர்த்தவாதம், லீலாவாதங்கள், இப்படின்னு பல. வாதம்னா என்ன, உலகம் இப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத ஒரு அபிப்பிராயம். பாশ্চাத்ய அவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, முதல்ல ஒரு பதார்த்தமானது வெடிச்சது, அதுல இருந்து எல்லாம் உண்டாச்சுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பிக் பேங் தியரிங்கிறா. அது ரைட்டா தப்பா அது அப்புறம், இதை பத்தி நம்ம இப்ப பார்க்கல. அவளுடைய கொள்கை அது. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நஜாயிட்டாது. ஆட்டம்ஸ் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது, அது ஒரு மாலிக்யூல் ஆச்சு. அது மூணு சேர்ந்தது, அது பெரிய ஆச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறது. இது ஆரம்பவாதம்னு. அப்படின்னா உலகமானது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ஒரு பொருள் இருக்கு, கல் இருக்கு, அதை உடைச்சுட்டே போனா பொறி வரைக்கும் ஆகும். அதை இன்னும் உடைக்க முடியாத மேல வந்தது அதை ஆட்டம்னு சொல்றோம். அதே மாதிரியே ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பெரிய உலகமாச்சு, மலையாச்சு, மலையாச்சு, அப்படியாச்சுன்னு இதுவாகி ஒரு அபிப்பிராயம். அது ஒரு செட். ஆனா அதை உடைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் அதையும் உடைக்கலாம். ஆட்டமும் உடைச்சா அதுவும் பண்ணலாம். எல்லா மனிதரும் அவனுக்கு சக்தி தான் உண்டாது. கடைகள் என்ன இருக்கு, சக்தி தான் மிஞ்சி. அதாங்க நான் முதல்ல இருந்து சொல்றேன். அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்க சக்தி, அதுல ஆவரண சக்தி, உச்சேப சக்தி, இப்படி பல சக்திகள் இருக்குன்னு சொல்லி சக்தி வடிவமாகத்தான் இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். நடுவுல சாங்கியன் பிரதம் அது உலகமாக மாறிட்டு, தங்கம் எப்படி செங்கிலியாக மாறுறதோ, மண் எப்படி குடமாக மாறுறதோ, அதே விதமாக பிரதானம் ஒன்று இருந்தது, அது உலகமாக மாறிட்டு பல பொருளாக மாறிட்டுன்னு சொன்னா. இது ஒரு வாதம். இது நல்லா தான் இருக்கு இந்த வாதம். ஆனா மாறிட்டுன்னா மாறின பொருளானது அழிஞ்சு போறது. அப்ப அந்த பிரதானமா அழிஞ்சு போகணுமே. தங்கத்தை செங்கிலியா மாற்றினேன், மறுபடியும் தங்கமாக்கி மறுபடியும் வளைய மாற்றினேன், மறுபடியும் செங்கிலி தங்கமா ஆக்கி மறுபடியும் மோதிரமாகினேன்,
ஒவ்வொரு தர்மத்து தங்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அப்ப பிரதானமும் ஒண்ணும் இல்லாம போயிடுமே, மூல காரணமே இல்லாம போயிடுமே. ஆகையால் பரிணாமவாதத்தை ஒத்துக்கொள்ள முடியல. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க, ஒண்ணு இன்னொன்னா தோன்றதுன்னா இதுதான் வேதாந்திகள் சொல்லக்கூடியதான விவர்த்தவாதம். கயறு பாம்பா தோன்ற மாதிரியும் பெருங்கல் வெளியாக தோன்ற மாதிரியும் பரமாத்மாவை உலகமாக தோணுகிறார். அப்படி இது இருக்கு, ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா தோண வைக்கிறது யாரும் இல்லை, பரமாத்மாங்க. தோண வைக்கிறது பரமாத்மான்னு சொல்லலையானால் அப்ப என்ன ப்ராப்ளம்? அவருக்கு வேற வேலை இல்லையாங்க. இதுதான வேலை அவருக்கு. ஒண்ணு இன்னொன்னா நம்மளை தோண வச்சு நம்மளை ஹிம்சை பண்ணி இப்படி பண்றதா? இது நன்னா இல்லையா? பூர்ணமான எண்ணம் இருக்கிறவர் இப்படி பண்ணணும். ஆகையால் இந்த உபர்தவாதமும் சரியா இல்லையே சொல்லி காஷ்மீர தெய்வத்துக்கு சேர்ந்தவா இந்த பிரச்சனையா பிரதேயம் சிவசூத்திரங்கள் இப்படி எல்லாம் அவள் லீலாவாதம்னு சொன்னார். லீலாவாதம்னு இது அம்பாவிலே விளையாட்டு. மாண்டூக்கிய சொல்ற தேவஸ்தே ஸ்வபாவோயம் ஆப்தகா மத்தகா புரஹா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவரும் விளையாடிட்டு இருக்கார். விளையாட்டுக்கு போய் ஏன் இப்படி விளையாடணும்னு வச்சுக்கலாமா? விளையாட்டுல போய் இப்படித்தான் இருக்கலாம். ரூல் அப்பப்ப சேஞ்ச் பண்றாங்க எல்லா விளையாட்டுல. அப்பப்ப நமக்கு தகுந்தாப்பெல்லாம் மாத்திக்கிறோமோ இல்லையா விவகாரம் முழுக்க. அதான் அதனால அம்பாவிலேயே விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி லீலாவாதம்னு ஒண்ணு ஆரம்பிச்சா. இந்த லீலாவாதத்தினால என்ன ஆச்சுன்னா, லீலையை அடையக்கூடியதான பொருள்கள் லீலையை செய்யறவன் வசதியா மேஜிக்கினால நம்ம எல்லாம் கட்டுப்படுறோம். ஆஹா ஓஹோன்னு பாக்குறோம், சிரிக்கிறோம், கை கொட்டுறோம், காசு கொடுக்குறோம். ஆனா இத பண்றவன் இவனோட வசதியா இல்லையா? அதே விதமா உலகத்தை எல்லாம் காமிச்சு உலகத்தை எல்லாம் ஒரு விளையாட்டா வச்சு உலகங்களை இருக்கக்கூடியதான ஜனங்களை படைத்து காத்து அவளை அழித்து மறுபடியும் அனுகிரகம் பண்ணி விரோதானம் பண்ணக்கூடியதான அம்பாளுடைய சுரூபம் இவரை விட ஒருத்தி. அதனால்தான் லோகாதீதா, எல்லா லோகங்களும் காத்தா. லோகமும் நீங்க சொன்னீங்கன்னா பொருள் இருந்து ஆரம்பிச்சு இறைஞர்கள் பிரம்மதேவர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் அப்பாற்பட்டவள். ஏன்னா இவெல்லாம் அம்பாள்லாம் தயார் பண்ணினா அத்தனை உலகங்களும் யாரால் தயார் பண்ணப்பட்டது? அம்பாளுடைய சுரூபத்தினால தயார் பண்ணது. ஆகையால் அம்பாள் லோகாதீதா. லோகங்கள் என்னென்ன லோகங்கள்? நாம் சாதாரணமாக பார்க்கிறோம். லோகம்னு சொன்னா மனுஷியால் இருப்பும் இடம், அதுதான் லோகம். பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், இப்படி லோகங்கள். இந்த அத்தனை லோகங்களுக்கும் அப்பாற்பட்டவள். லோக்கியதே இது லோகா, ஜனங்கள்லாம் லோக்கியத்தை காப்பாற்றுகின்ற அந்த லோகங்கள் என்ன அப்படின்னா, லோகா இந்திராதி இந்திரலோகாதி விஷ்ணு லோகாந்தான் அதீத்யா அதிக்கிரம்யா. அம்பாள் எங்க இருக்காள்? லோகாதீதா. லோகங்கள் எது? இந்திரலோகத்துல ஏன்னா இந்த லோகம் நமக்கு தெரியும், இதை விட அம்பாள் வசதி நமக்கு தெரியும், இது சொல்ல வேண்டாம். ஆனா இந்திராதி லோகங்கள், அந்த லோகங்கள் ஸ்வர்க லோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க என்னன்னு அதிகமான சௌத்தம், இதை விட அதிகமான சௌத்தம். காமதேவன் இருக்கு, கல்பவருஷம் இருக்கு, மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு. ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். அந்த லோகத்தை கஷ்டப்பட வேண்டாம். காசு கிடைக்கிறதா, நாம போட்ட காசை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த வம்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காசுடைய விவகாரமே இல்லை. அங்க கல்பவருஷத்துக்கு உங்களுக்கு எது வேணும்னு கேட்டா கொடுக்கறது. காமதேவன் உங்களுக்கு என்ன நினைச்சா அத்தனையும் கொடுக்கறது. ஆகையால் இன்னும் தற்ப இளைஞர்கள் நின்று தீவு நின்று அவசரப்பட்டு இந்த வம்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்படி முதல் ஸ்டேஜ் இந்திரலோகம். இந்திரலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பல லோகங்கள் இருக்கு. அதுல கடைசியில மகாவிஷ்ணு லோகம்னு சொல்றேன். இந்திரலோகான் ஆரம்பிச்ச விஷ்ணு லோகாந்தான் அதிக்கிரமிய அதை தாண்டி மகா கைலாசாச்சே பரசிவபுரே ஸ்திதா. மகா கைலாசம்னு ஒரு இடம். இது முன்னாலேயே மகா கைலாச நிலையா அப்படிங்கிற நாமாவில பார்த்தோம். அதனால அந்த மகா கைலாசத்தை இருக்க பரசிவபுரே ஸ்திதா. பரசிவபுரஸ்து சர்வலோகாதீதத்துவம். இந்த பரசிவபுரம்ங்கிறது எல்லா லோகங்களுக்கும் அப்பாற்பட்டது என்கிறதை அது சிவபுராணம் சொல்லு. சிவதர்மோத்தரே அனிர்வச்சனான் லோக அர்வாசீனான் லோகான் வர்ணயித்வா. இந்த கீழ் லோகங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் நேயம் விஷ்ணுபதா தூர்துவம்
திவ்யம் சிவபுரம் மகது அப்படின்னு விஷ்ணு பதத்தை விட ஒசத்தியா இருக்கக்கூடியதான சிவபுரம்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இத சித்தகன சந்திரிக்காக ஒரு புஸ்தகம். அதுல காளிதாசன் சொல்ற சதி யத்திலாச சதிலாச ஈஸ்வரா யத்திலா ஆசா யார் முன்னாலும் இருந்தாரோ உலகெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலே யாரு இருந்தாரோ சில ஆசா அதான் சிலாசான்னு ஆச்சு. சிலாசாங்கிறது கைலாசம் அப்படின்னு சுகபிரமஸ்வரூபம் இருக்கு. உலகங்கள்லாம் படையத்துக்கு முன்னால யார் இருந்தாரோ அவர் அப்படி ஈஸ்வரா அப்படின்னு அந்த கைலாசத்தை பத்தி விசேஷமா சொன்னார். அத நிச்சேதபரம் துர்யம் புரோக்தம் சிவபதம் மகது சிவபுரம் மகது ஜெயினாம் கர்ம நிஸ்தானாம் புனராவர்த்தனம் ஸ்மிருதம் நிச்சேதபரம் முக்தம். இங்க எல்லாரும் சிவபுரம் புரோக்தம் சிவபுரம் மகது ஜெயினாம் கர்மனிஷ்டானாம் புனராவர்த்தனம் ஸ்மிருதம். இதுவரைக்கும் எந்தெந்த லோகங்களுக்கு நீங்க மேல போறீங்களோ அந்த லோகத்துல வந்து கர்ம பலன்களை அனுபவிச்சு திரும்பி வந்துட வேண்டியதுதான். இங்க உபாசனம் பண்றது, இங்க கர்மாக்களை பண்றது, ஏதேதோ பண்ணிட்டு யஜ்யங்கள் யாகங்கள் தானங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்றது. ஜனங்கள் பண்றாலோ இல்லையோ வேதோக்தமான கர்மாக்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கர்மா பண்ணினா இதுக்கு பலம் என்னன்னா அனந்தமான 10,000 வருஷம் 10 லட்சம் வருஷம் ஆனந்தமா அந்தந்த ஊர்ல இருக்கலாம். இருந்துட்டு அப்ப என்னன்னா புண்ணிய மத்திய லோகம் அங்கெங்க பண்ணிட்டதான புண்ணியங்கள் போயிருக்குன்னா மறுபடியும் இந்த லோகத்துக்கு தான் வர வேண்டியது, வேற வழி இல்லை. இது வரைக்கும் சிவலோகம் வரைக்கும் இந்த விவகாரம். தேகினாம் கர்மனிஷ்டானாம் புனராவர்த்தனம் ஸ்மிருதம். புனராவர்த்தனம் திரும்பி வர வேண்டியதுங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆனால் நிச்சயந்தேன கர்மசப்ராப்தியம் சிவபுரம் வர்ணயித்வா ஊர்துவம் சிவபுர அஜ்ஞேயம் ஆனத்ரயம் அனுத்தமம். இந்த சிவபுரத்துக்குனால 3 லோகங்கள் இருக்கு. அது என்ன அனுத்தமம், எதை விட உயர்ந்ததான லோகங்களையும் அந்த லோகங்கள் என்னது நித்தியம் பரம சுத்தம். நித்தியமான லோகங்கள் பரம சுத்தமான லோகங்கள். ஒரு கலங்கம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த லோகத்தை நீங்க போனீங்களேயானால் உங்க மனசுல கெட்ட எண்ணமே வராது, ஆசைகளே வராது, கோபமே வராது. அந்த இடத்துக்கு நம்ம போடலாம் இல்லையா? இந்த ஊர்ல டக்கு டக்குன்னு கோபம் வருது சார். எதுக்கும் கோபிக்கிறார ஜனங்கள் ஏன்னா அதனால தாங்க முடியல. இங்க இருக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்தா கோபம் தானே வருது. கோபமே வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதான லோகங்கள் அங்க இருக்கான். அப்படி நிச்சயமான பரமசுத்த அது என்ன லோகம்? கந்த லோகம், உமா லோகம், சங்கராத்மகம். கந்தலோகம் சுப்பிரமணிய சுவாமியுடைய ஒரு லோகம். அதுக்கு மேல அம்பாளுடைய லோகம். அங்க ஸ்ரீபுரம் வருது. அந்த ஸ்ரீபுரமே சுதாசிங்கோர் மத்தியேஸ்வர விட்டதை வாழ்க்கையை பதிவிட்டு மணி தீப தீப உபாவனாவதி அப்படின்னு விசேஷமாக வர்ணித்து ஸ்ரீசக்கர ரூபமாக அத்புதமாக இருக்குன்னா அங்க சித்தாமணி கிரகத்துல ஆனந்தமாக அந்த மந்திரத்துல அம்பாள் இருந்துருக்கா அப்படின்னு அந்த லோகத்துக்கு நீங்க போனீங்க புனராவர்த்தி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தப்பு தண்டா பண்றதுக்கு மனசு இடம் கொடுக்காத. மனசுல கெட்ட எண்ணங்கள் ராகத்வேஷாதிகள் இவைகள்லாம் வந்தாத்தானே தப்பு பண்ண போறேன். அங்கே தப்பு பண்றதுக்கே இடமே இல்லையே, சூழ்நிலையே இல்லையே. அங்கே வேதாந்தம் மட்டும்தான் கேட்கப்படுகிறது. அங்கே வேதாந்தங்களை கேட்டுட்டே இருக்கிறதெல்லாம் ஞானம் வந்து அப்படியே மொத்த கிடையாது. சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரதிசந்தி பரம் பதம் அப்படின்னு லோகத்தை. அந்த அம்பாளுடைய லோகத்துல கொஞ்சம் மேல சிவபுரமும் இருக்கு. சங்கராத்மகம் அப்படின்னு சொல்லி ஏசம் பிராப்தா பரஸ்தானம் ஞானயோகரதா நராக. இந்த உயர்ந்ததான ஒரு இடத்தை யார் அடைஞ்சாரோ எப்படி சார் அடைய முடியும்? ஞானயோகரதா, தியானத்தினால அடைய, உபாசனத்தினால அடைய முடியும். உபாசனம்னு என்ன? விடாம அதையே தியானம் பண்றது. பிரத்யாந்தர அசீகிருத பிரத்யேகந்தாரம். வேறொரு எண்ணம் மனசுல குறிப்பிடாமல் அம்பாளையே நினைத்து கொண்டு அப்படியே இருக்க அந்த நிலை அவனுக்கு வரணும். அப்படிப்பட்டதான நில ஜெய தியான சம்பிராப்தா பரஸ்தானம் தியான யோகரதானராக. இப்படி நதேசாம் புனராவருத்தி கோரே சம்சார சாகரே அவ திரும்பியோ. இந்த
இந்த லோகத்துல சம்சாரத்துல விழுறதில்ல. சம்சாரத்துல நீங்க எப்படியாவது இருங்க சார். எந்த நிலையில இருந்தாலும் என்ன உயர்ந்துதான் நிலை அடைஞ்சாலும் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான். அப்ப என்ன லாபம்? அது அடைஞ்சேன் இது அடைஞ்சேன்னு சொல்லி என்ன லாபம்? ஒரு நாளைக்கு போயிட்டானே ஆகணும். காசு நிறைய இருக்கு, என்ன லாபம்? அத்தனை பதார்த்தமும் இருந்தாலும் மனுஷன் சாஸ்திரமாக இல்லை. சாஸ்திரமான வேணா 100 வருஷம் இல்லை, 150 வருஷங்களோ 200 வருஷங்களோ 1000 வருஷங்களோ இருந்தாலும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதானே. பீஷ்ம பிதாமகர் அத்தனை வருஷம் 800 வருஷம் இருந்தார். பிராணம் போயிருக்காங்க பாருங்க. இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் சாதிச்சு என்ன எதையும் அதை எடுத்துன்னு போக முடியலையே, இத்தனையும் விட்டுத்தானே போக முடிகிறது. அதனால எதை சாதிக்கும் பிரயோஜனம்? சரீரம் சுரூபம் ததா வாசலத்திரம் தனம் நேரு துல்லியம் ஜெகஸ்தாரம். சரீரம் சுரூபம் ஆகாம சரீரம் என்ன பிரயோஜனம்? 4 நாள் ஜுரம் வந்துருக்குன்னு போயிட்டு சார். ததா வாசலத்திரம் எங்க ஆட்டுக்காரு மகாலட்சுமி சுரூபம் மாதிரி இருக்காங்க. நல்லாதான் இருக்கு. வயசான பிறகு மகாலட்சுமியும் வயசாயிருக்கு. என்ன பண்றது? தனம் நேரு பருவத்த அளவுக்கு பணம் இருக்கு சார். சொல்லுமான்னு கேட்கணும். தனம் நேரு துல்லியம் யசஸ்தார சித்திரம். போகெல்லாம் நல்லா இருக்குல்ல. போக இருந்தவாள் இன்னைக்கு என்ன ஆச்சு? ராமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு இல்லாத போகையா இன்னைக்கு என்ன சொல்றது? யார் சொல்லிட்டு இருக்கா அவரை பத்தி? சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தாலும் ஒண்ணு துரோரங்கள் நடக்கணும். ஆகையால் இந்த ஜன்மாவை நம்ம அடைய வேண்டியது அந்த ஆச்சாரியாருடைய பாத பத்மத்துல நமக்கு பக்தி இருக்கிறோம். ததத்தியம் 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 ததத்தியம். ஆகையால் அந்த லோகங்களுக்கு போனோமையானால் நம்ம மனசானது சாஸ்வதமாக அங்க நின்று போறது. இனிமேலும் இந்த லோகத்துக்கு வரதில்லை. புரியுதோ? சர்வநேதாம் புனராவருத்தி கோரே சம்சார சாகரே. சர்வஜா சர்வதா சுத்தா. அங்க இருக்கிறவா எப்படி இருக்கா? சர்வஜா எல்லாம் அறிந்தவாளும், சர்வதா சர்வ வியாபகமாகவும், சுத்தாக எப்பொழுதும் பரம பவித்திரமாகவும், பரிபூர்ணா மகேஸ்வரா அந்த பரமேஸ்வரர் ஆயுஷ்யர். சிவதுல்யவலோபேதாக சிவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு பலத்தோடு பரம் சிவபுரங்கதாக அப்படி உயர்ந்ததான ஸ்வரூபத்தை அடைந்தவார்கள். ஆகையால் அவள்லாம் லோகாதீதா. லோகான் ஜீவான் வா அதீதா. ஜீவர்களை தாண்டினவள். அதையே குணாதீதா. ஆகையாலேயே தத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என கொடுத்ததான எல்லா குணங்களையும் தாண்டினவள். நமக்கெல்லாம் சக்கரஜ சமோ குணங்கள் இருக்கிறப்ப அப்படி கீழே முடிச்சு இருக்கிறது. ரஜோகுணம் இருக்கிறன்னைக்கு நம்ம இந்த வேலை பண்ணுவோம், அந்த வேலை பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், டஸ்ட் பண்ணுவோம், ஆரம்பிச்சு எல்லாம் பண்றோம். சமோகுணம் இருக்கனே அப்படியே தூங்குறோம். ஏதாவது கேட்ட எரிஞ்சு விழறோம். ஏன்டா போர் அடிக்கிறது, சிரமமா இருக்கு, கவலையா இருக்கு, என்னையும் தோணல அப்படிங்கிறோமோ நல்லா இருக்கு சார். என்ன சமோகுணம் ஜாஸ்தியா, தயிர் ஜாஸ்தியா டாக்டர், அவர்தான் ஜாஸ்தியா டாக்டர், வேற ஒண்ணும் இல்லை. அது பேரு அவரம்னு பேரு. வரம்னா ஒசத்தி, அவரம்னா பேரு. ஸ்ரீஹர்ஷர் அவர் அப்பாவை அந்த பண்டிதாலாம் தோக்க வச்சுட்டா அப்படின்னு கவலையோட சரஸ்வதி சிந்தாமணி கணபதியை உபதேசம் பண்ணினார், உபாசனம் பண்ணினார். ஏகாட்சரம் அவர் உபாசனம் பண்ணவர் கணபதி பிரத்யட்சமானார். பிரத்யட்சமானவர் என்னன்னார், உலகத்துல யாருக்கும் இல்லாதான சாஸ்திர ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு கணபதி ஓட்டிட்டார். அப்படின்னால என்ன குறைகள் பார்த்துட்டார். அப்புறம் 100 சர்க்கத்துல புத்தகம் எழுதினார். அதை கொண்டு வந்து அவர்கிட்ட யாருக்கும் சொன்ன பண்டிதாளுக்கு கொண்டாட எல்லா பண்டிதாலும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப நல்லாத்தான் இருக்கு விவகாரம், ஆனா நீ சொன்னாத்தான் புரியுது. இந்த பதத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லி டிக்ஷனரிய காமிச்சு அது கரெக்டா சொன்னாதான் புரியுது. எனக்கு சாதாரணமாக புரியல. என்ன பண்றது? காவியத்தை 10 பேர் படிச்சா தானே அதனால ஒரு சந்தோஷம். புரியலேன்னு சொன்னாலும் பெரிய பெரிய பண்டிதாலும் புரியலேன்னு என்ன பண்றது? அப்ப அம்மாவுக்கு தம்பி மாமா அவரை போய் கேட்டா, இப்படி ஆயிருக்கு, நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு வேண்டாம், நீ ஒரு 6 மாசம் நான் சொன்னபடி பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு இந்த தலைக்கு எண்ணெய் கேட்குது, அவரை பந்தல் கீழே உட்கார்ந்து
எருமாட்டு கயிறை வச்சுதான் அதை சாப்பிடணும். இது போல ஒரு 6 மாசம் பண்ணுனர். 6 மாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இப்ப வேற புஸ்தகம் எழுதினார். இப்போ ஸ்ரீஹர்ஷர் நைசகம்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். இந்த புஸ்தகம் எப்படின்னா, நைசகம் வித்வத் ஔஷதம். வியாகரணம் கம்ப்ளீட்டா படித்தவனுக்கு தான் புரிகிறது என்ன விவகாரம்னா. அப்படி அவரை பந்தல் கீழே உட்கார்ந்து என் தலையில என்ன கேட்டு அத மாயுஷம் தடி அதை சாப்பிட்டு அவருக்கு இதெல்லாம் தமோ குணத்துக்கு புத்தியினுடைய மாந்தியத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்டதான பதார்த்தம்னு சொல்ல. அது மாதிரி தமோ குணம் நமக்கு இருக்குமே ஆனால் ஒரே நல்லா இருக்கும், தூக்கமா ஒரு காரியமும் பண்ண முடியாது. சத்துகுணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு ஆனந்தமா ஏகாந்தமா இருப்போமே, தியானம் பண்ணுவோமே, பகவன் நாமாவை படிப்போமே, இப்படி எல்லாம் வரும். இந்த 3 குணங்களையும் தாண்டி குணாதீத நிலையிலேயே அம்பாள் இருக்கலாம். லோகாதீதா குணாதீதா, இது என்ன சர்வாதீதா, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான நிலையில இருந்திருக்காங்க. சமாத்மிகா இந்த ஸ்வரூபம் இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அதையே குணானதீதா, காரணத்தினாலேயே குணங்களை கடந்தவள். சர்வமதீதாவா, சர்வான் சப்தானதீதாவா, எல்லா சப்தங்களுக்கும் அப்பாற்பட்டவள், ஒரு சொல்லாலையும் சொல்ல முடியாதவள். அம்பாளை பத்தி நீங்க சொல்லணும்னா சொல்லே கிடையாது. என்ன லலிதான் 1000 நாமா சொல்லிடு, சரிக்கு முதல்லயே சொல்லிருக்க, வீட்டுக்கு போயிருப்போமே. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜின்னு இத்தனை பேர் இருக்குன்னு சொன்னீங்கள. இப்ப என்ன, இந்த பேரெல்லாம் அம்பாளுடைய குணங்களை சொல்றது, அம்பாள் பண்ணினதான செயல்களை சொல்றது. அவளே தவிர அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நிரமித்தமாக இன்னது என்று காட்ட முடியாது. ஒரு சொல்லானது ஒரு பொருளை சொல்லணுமையானால் அந்த சொல்லுல ஜாதியோ குணமோ கிரியையோ சம்பந்தமோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம். இந்த ஜாதி கிரிய குண சம்பந்தங்கள் ஒண்ணுமே கிடையாது அம்பாள். குணங்களுக்கெல்லாம் அப்பாற்படும். அதனாலதான் வாசாம கோச்சரா எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசா, மனத்துக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம், இதனித்தம் என்று இன்னது என்று வாக்கால காட்ட முடியாதான ஸ்வரூபம். ஆகையால் சர்வாதீதா சப்தானதீதாவா, உக்கஞ்ச ஞானார்னவே சப்தங்களுக்கு அப்பாற்பட்டதுங்கிறோமோ. சில சப்தங்களுக்கு நம்ம சொல்றோம், அது இன்னதுன்னு எடுத்து சொல்ல முடியல. சாதாரணமாக மனுஷனுக்கு அதனுடைய சுவாவம் என்னன்னு நமக்கு எடுத்து சொல்ல முடியல. வஞ்சாபுத்திரன்னு சொல்றோம், மலடி மனிதன் சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி அந்த பொருள் இருக்கா உலகத்துல? குதிரை கொம்புங்கிறான். குதிரை கொம்பு இருக்கா? கொம்பு இருக்கா, அது குதிரைன்னு பேரா? அப்ப இல்லாத பொருளை சொல்லானது சொல்றது. ஆனா சக்கரை திதிப்புக்கும் வெள்ளை திதிப்புக்கும் வேற இன்னொரு பொருளுடைய கரும்புடைய திதிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டான். ஏதாவது சொல்ல முடியுமா? கூடாதீனாம் மதுரச பேதாக சரஸ்வத்தியாபி ஆச்சாதும் சத்தியம். சரஸ்வதியே வந்தாலும் இந்த திதிப்புக்கும் அந்த திதிப்புக்கும் என்ன சார் வித்தியாசம்னா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வெட்டம்னா என்னதுன்னு சொல்லணும்னு அர்த்தம். சாதாரண வெட்டம்னா என்ன வேணும்? வெட்டம்னா அது வெட்டம் தான் பாருங்க. தினந்தோறும் தூங்குறதுல தூக்கம் எப்படி வந்ததுன்னா, எப்படி வந்தது? கூறியில் வந்ததா? யாராவது உணவு கொடுத்தாளா உங்களுக்கு? கடையில வாங்கினீங்களா? தூக்கம் எப்படி வந்ததுன்னு கண்ண மூடு வரும்னா, ராத்திரியெல்லாம் கண்ண மூடுறதுக்கு வரலன்னு. எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? கண்ணு உள்ள போச்சா, காது உள்ள போச்சா, என்னமா வந்தது? சரி, தூக்கம் வந்தது இல்ல, தூக்கம் வந்ததான்னு கேட்கறது வேற காலம். நானா தூங்குனீங்களா? இதுதானே பெரிய பிரச்சனை. தூக்கம் வந்தா தூங்குறேன், என்ன இல்ல. வயசான பிறகு அது இஷ்டம் வரும்பொழுதுதான் நம்ம தூங்குறோம். நீங்க நினைச்ச பொழுது அது வராது. அது எப்ப எடக்கடையா எப்ப பண்ணப்படாதோ அப்பதான் வரும். கரெக்டா சாயங்காலம் லைட்டா கிளாஸ் இருக்குன்னா 6 மணிக்கு தூக்கம் வரும். தூங்கிடுவா. எழுந்து பார்த்தா 8 மணி. ஏமா கிளாஸுக்கு வரல, தூங்கிட்டேன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. வயசாகிடுச்சேன்னா 80 வச்சுக்கோம். நாம தான் வியாபாரம் தான். சில சமயத்துல அப்படி ஆயிடும். ஆகையால் இதெல்லாம் என்ன, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான குணங்கள் பண்ணக்கூடியதான பேச. அம்பாள் எப்படி இருக்கா? குணாதீதா சப்தாதீதா, வாக்காலையும் சொல்லாலையும் சொல்ல முடியும். அதனுடைய சொரூபம் அனுபவிக்கலாமே தவிர அது சொல்ல முடியாது.
பார்க்கலாம், உணரலாம், அது இப்படி இருக்குன்னு உணரலாமே தவிர அது சொல்லவே முடியாது. சில துன்பங்கள் நம்ம மனசுல வந்ததுனால அது எப்படி இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்ல முடியும்? கவலையா இருக்குன்னு சொல்லணுது எப்படிப்பட்டதான கவலையை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? அவன் இப்ப சொன்னாலும் ஜனகரங்களை போயிட்டு வாங்குங்கிறாங்க. நமக்கு அதை தாங்க முடியல, அவளுக்கு சாதாரணமா அதுக்கு என்ன விவகாரம் சொல்ல முடியும்? ஆகையால் அதான் அவளுடைய ஸ்வரூபமே தவிர இன்னதையும் என்று சொல்ல முடியாது. சப்தா பீதா, அதான் சொல்ற சர்வான் சப்தான பீதா உக்தந்த ஞானார்ணவே. ஞானார்ணவத்துக்கு சப்தாதீதம் பரம் பிரம்மா கணனாரஹிதம் சதா. அந்த பரபிரம்மத்தை இன்னது இப்படி என்று சொல்ல முடியாது, சொல்லுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். பரம் பிரம்ம அகணனாரஹிதம் சதா ஆத்மஸ்வரூபம் ஜானேனி. அப்பா இதை அனுபவிச்சா தாங்க தெரியும், இன்னது என்னது சொல்ல முடியாது, அந்த வேற விதமா சொல்ல முடியாது, அவளுடைய அனுபவத்துக்கு வந்தா தான் தெரியும். சமஹா, அதுக்கப்புறம் சமாத்மிகா. சமஹா பிரபஞ்சோபசமயேவ ஆத்மாஸ்வரூபம் யஸ்யாஹா. இந்த உலகம் உங்களை ஒன்றும் பண்ணாத நிலை. ராத்திரி தூங்குறது, தூங்கின பிறகு உங்களுக்கு ஒரு நிலை இருக்கு பார்த்தல, காலமுறை முழுத்துக்கிறது, அது வரைக்கும் என்னாச்சு? சில பேர் சொல்றான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்க தாங்கிட்டு வரேன்னா படுத்துனா சார் ஏன்னு பார்த்தா 6 மணி நேரம் ஆயிடுது. என்ன கடிகாரம் வேகமா போச்சுங்கிறான், அவ்வளவுதான். அப்ப என்ன என் தப்பு இல்ல, நான் 10 நிமிடம் தான் படுத்துக்கணும்னு நினைச்சேன், சீக்கிரமா போயிடுதுங்கிறான். என்ன சொல்ல போறேன்? அப்ப என்ன, இங்க மனசானது தானா ஒடுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் உலகத்தை பத்தினால கவலை எனக்கு கிடையாது. அவ இப்படி இருக்காளா, இவ அப்படி இருக்காளா, என்னாச்சு ட்ரெயின் டைம் ஆயிடுது, ஒன்னும் தெரியாது. அது படகு ஆனந்தமா தூங்கிட்டே இருக்க. பிரபஞ்சோபகமா இதுக்கே இப்படி இருக்கு. உலகமே எப்பொழுதுமே தெரியாத நிலை இருந்ததுன்னா இவருடைய மனசு எப்படி இருக்கும் பாரு. இப்ப இந்த உலகத்தோட சேர்ந்ததுனாலத்தானே நமக்கு கவலை. பிள்ளைகளுக்கு ஆட்டுக்காரர் என்ன நினைப்பாரோ, குழந்தைகள் என்ன சொல்வாளோ, மாட்டு பொண்ணு என்ன சொல்வாளோ, மீதியர் ஓர்படி என்ன சொல்வாளோ. ஓர்படினா ஒரு படி உங்களை விட நான் ஜாஸ்தியா இருக்கலாம், அதான் ஓர்படி. இப்படித்தான் நான் இருக்கேன். இப்படி எல்லாத்துக்கும் பயந்துன்ற ஒரு கவலையிலேத்தானே வாழ்நாள் முழுக்க நடக்கிறது. அதான் ஒண்ணுமே தெரியல. பிரபஞ்சோபதமம், அதனாலேயே சாந்தம், பரமசாந்த ஸ்வரூபம். மனசுல ஒரு கொந்தளிப்பும் கிடையாது, ஒரு ஆசை கிடையாது, இன்னொருத்தரோட ஜெயிக்கணும்னு கிடையாது, நம்மளை என்ன நினைப்பாளோன்னு ஒண்ணும் கிடையாது. பிரபஞ்சோபதமம் ஏவ ஆத்மா ஸ்வரூபம் யஸ்யா. இதுதான் நிருசிம்ம காப்பினி உபனிஷத்தம் சொல்றது. விசேஷமாக மாண்டூக்கு வந்து பிரபஞ்சோபதமம் சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மணியந்தே. இது நிருசிம்ம தாபனியே. தம் சுகம் ஆத்மா யஸ்யா இதுவா. சமாத்மிகான்னு இருக்கும் இல்லையா, சுகமே அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த துன்பத்தினுடைய வாசனை எங்கேயுமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறது. அதான் நமக்கு எப்பொழுதும் ரிவர்ஸ். எப்போதும் ஒரு சுகம் வரும், ஒரு செகண்ட் வரும், அவ்வளவுதான், அதுக்குள்ள போயிடுறது. அது மனுஷன் தேடல. அம்பாளுடைய ஸ்வரூபம்னா எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக இருந்துருக்கா. மேல லலிதாத்மகா லலிதாம்பிகான்னு ஒரு நாமாவலை போறது, அந்த நாமாவலை சொல்லுவோம். ஆனந்த வடிவமையவே இருந்துருக்கா, எப்பொழுதும் விளையாட்டோடையே இருந்துருக்கா. அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் வித்தமாத்மிகா யஸ்யாஹா இதிவா. அடுத்து இப்ப அம்பாளுடைய ஸ்வரூபத்தை லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா அப்படிங்கிற நாமாக்களை பார்த்தோம். இதுக்கப்புறம் பந்தூக குசும பிரத்தா மாலா லீலா வினோதினி. பந்தூக குசும பிரத்தா, வேங்க மரம்னு ஒரு மரம் இருக்கு. அது வங்கதேசத்துல அது ரொம்ப பிரசித்தம். அதுக்கு பந்தூக புஷ்பம்னு பேர் இருக்கு. அந்த புஷ்பங்கள் எப்படி இருக்குன்னா எல்லோ கலர்லயும், அந்த பச்சை கலரும் இருக்கு, அந்த மஞ்சள் கலர்லயும் இருக்கு, சிவப்பான கலரும் 4ம் அதுல இருக்கு. அந்த புஷ்பம் மாதிரி அம்பாள் இருந்துட்டால அதான் பந்தூகா பந்து ஜீவகா பந்து ஜீவம்னு பேர் இருக்கு. வங்கதேச பிரசித்தா. வங்கதேசத்துல பெங்கால்ல பிரசித்தம். மகாவிருஷம், பெரிய விருஷம். இப்ப சிலதெல்லாம் புஷ்பங்கள்லாம் நம்ம பார்த்தா கொடின்னு நினைக்கிறோம். சாதாரணமா கொடியா இருக்கும் புஷ்பங்கள்லாம். சிலது பெரிய விருஷங்களா இருக்கும். அந்த விருஷங்கள் கூட இந்த புஷ்பங்களை பூக்கும். அந்த புஷ்பங்கள் இது மகாவிருஷா சத்திய குசுமம் புஷ்பம் சத்தியேவ பிரத்யா காந்தி. அப்படிப்பட்டதான காந்தியை உடையவள்.
அத்தியாரத்தகமா காந்தி சிவந்தான ஒரு காந்தி. அம்பாளுடைய சொரூபம் எப்படி இருக்கு? சிவந்ததான புஷ்பம், சிவந்ததான திரத்து. அம்பாள் போட்டு கட்டின்ற வஸ்திரமும் சிவப்பா தான் இருக்கு, போட்டுன்ற நகையும் சிவப்பா தான் இருக்கு, அந்த வர்ணமும் சிவப்பா இருக்கு. ஏன்னா எல்லாம் சிவம் ஆரத்த வர்ணா, எப்போதுமே சிவப்பா இருக்கு. ஏன்னா இந்த சிவப்பா தியானம் பண்ணலையானால் உங்களுக்கு மனசாந்தி வரும். அதற்காகத்தான் விசேஷமா அடைஞ்சதான எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நினைக்கப்பட்டதான ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல சிந்தூரா ருண விக்கிரகம் அம்மானிக்க மௌலீஸ்வரத் அப்படின்னு இந்த சிவப்பான கலர்னா அதுக்கு ஒரு விசேஷம் சொல்லின்றா. அதுக்காக அதனால அது வரைக்கும் பந்து ககுதும பிரச்சா அது வரைக்கும். அடுத்தது பாலா லீலா வினோதினி. பாலா 9 வருஷங்களோட இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு ஸ்வரூபம் பாலான்னு. பாலா திரிபுர சுந்தரின்னு 9 வருஷங்கள். அந்த 9 வருஷங்கள் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் அம்பாளுடைய ஒரு பெண்ணுன்னு சொல்றான். இது ஒரு தடவை நம்ம பார்த்திருக்கோம். பந்தா சுரவதோர்யுக்த பாலாலீலா வினோதினி அப்படிங்கிற பந்தாசுனுடைய குழந்தைகள் எல்லாம் கொண்டு விட்டாலாம் இந்த பாலாங்கிற அம்பாள். அந்த பாலாவுடைய ஸ்வரூபம் என்ன? அருணாம் கருணாதரங்கிதாட்சிம் அருணகிரணஜாலை ரஞ்சிதா ஜாவகாசா. காலம்புற எழுந்து ஒரு 5:30 மணி அந்த பிராந்தத்துக்கு எழுந்து பார்த்தீங்களேனால் எழுந்து நேரிட்டா ஏன்னா ஜனங்கள சூரியோதய ஆனப்பறதான எழுந்துக்கிறதுன்னு வச்சுக்கிறேன். சூரியோதயத்துக்கு முன்னால 40 நிமிஷத்துக்கு முன்னால ஜபம் ஆரம்பிக்கணும். அப்ப நீங்க எப்ப எழுந்துக்கணும் உங்களே பார்த்துது. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதிக்கிறார் பார்த்தீங்களா, உதிக்கும் பொழுது இந்த சிவப்பா இருக்கும். அதுக்கு முன்னால இருக்கிற சமயத்துக்கு உஷோதயம்னு உஷக்காலம், பஞ்சபஞ்ச உஷக்காலம்னு சொல்வ. அந்த உஷோதயம் ஏற்பட்டதுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பாக சூரியன் தோணுவார். அப்ப உலகம் முழுக்க ஆகாசம் முழுக்க சிவப்பா ஆயிடும். அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அருண கிரண ஜாலைஹி அந்திக ஆசாவ காசானா திட்டுக்கள். அதனால தியானம் பண்ண முடியாது. அது யார் டெய்லி பார்க்கறது, யார் மனசு நினைக்கிறது அப்படின்னா விகிருத ஜபபதீகா புஸ்தகா அபிஜேசா ஜபமால புஸ்தகா அபய ஹஸ்தம் வரத ஹஸ்தம் விட்டுண்டு கல்லார புஷ்பத்துக்கு மேல உட்கார்ந்து அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. ஆனா முதல்ல எப்படி தியானம் பண்ண அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன பண்ணிட்டான்? பண்டோசுர பண்டாசுர உதயுக்த பாலா விக்ரம நந்திகா. அப்படி அந்த காலத்துல இருந்து அம்பாள் அப்படி தியானம் பண்ணலையானால் இந்த மனசுல இருக்கிற அகங்காரம், கர்வம் இவைகள்லாம் குறையும். அங்கே பண்டம்னா யாரு? அகங்காரம், அஜ்ஞானம். அதான் சொன்ன அதனுடைய விளைவுகள்லாம் குறையுங்கிற அபிப்பிராயத்துல அம்பாளை இப்படி தியானம் பண்ணணும். பாலா குமாரி ஸ்ருதியில என்ன சொத்தம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேத பஞ்சசி. ஏகாட்சோபனிஷத் சொல்றது நீ புருஷனாகவும் இருக்கு, ஸ்திரீயாகவும் இருக்கு, பெண் குழந்தையாகவும் இருக்கு, ஆண் குழந்தையாகவும் இருக்கு. துவம் ஜீர்ணோ தண்டேத பஞ்சசி. வயசான காலத்துல அவர் கடிதம் போட்டு நடக்கிறா போல இருக்கு. எல்லா உருவமும் நீங்க தாமான சேகாஸ்வரூபனிஷத்து சொல்றது. அதான் துவம் குமார உதவா குமாரி ஸ்ருதே. திரிபுரா சித்தாந்தேவி. திரிபுரா சித்தாந்தத்துல பாலா லீலா விசிஷ்டத்வா பாலேதி கதிதா பிரியே. பாலா லீலா விசிஷ்டத்வா. அம்பாளுக்கு சின்ன குழந்தைகளுடைய விளையாட்டுன்னா ரொம்ப இஷ்டமா. அதுவும் பெண் குழந்தைகள்லாம் முன் காலத்துல கோலாட்டம்னு வச்சுட்டு, கோலாறு ரவுண்டா வச்சுட்டு ஒருத்தர் இன்னொரு கோலா அடிச்சுட்டு அப்படி ஒரு விளையாட்டு இருந்துன்றது. அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். இப்பெல்லாம் அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. விவகாரம் முழுக்க யாரும் பண்றது இல்லை. அப்படி ஏதாவது வேணும்னா கையில செல்போன் வச்சுட்டு அதுல விளையாடுவாங்க தவிர இதுதான் கிடையாது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்தந்த கோலாட்டத்துல அதுக்குன்னு தனியா பாட்டெல்லாம் இருக்கு. அந்த பாட்டெல்லாம் அம்பாளோட ஸ்துதியா இருக்கும். அதனால்தான் அது விசேஷமாக தெரியும். அந்த கோலை வச்சுட்டு அதை ஒருத்தர் அடிச்சுட்டு வச்சுட்டு அந்த விவகாரங்கள்லாம் ரொம்ப இஷ்டம் அம்பாளுக்கு. பாலா லீலா விசிஷ்டத்வா பாலேதி கதிதே பிரியே. இது பாலா பிராபஞ்சிகி கிரீடைவ வினோதா யஸ்யாஹ. அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதான இந்த கிரீடைகள், விளையாட்டுகள் இருக்க இதுல ரொம்ப இஷ்டமா. ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடாது சார். எந்நேரம் பிரம்மசூத்திரத்தையே வாசிட்டு வேற ஒன்றும் தொடாம இருக்கக்கூடாது. லோகத்தில் இருக்கிற விஷயங்களும் பார்க்கணும். ஆனா இதுல பிரம்மத்தை பார்க்க தெரியும். லோகத்தையே விட்டு
பண்றேன்னு நினைக்கப்படாது. இதுலயும் சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் பாலா லீலா வினோதினி, பாலா லீலா வினோதினி ஒரு நாம சொன்னேன். பாலையான அம்பாளுடைய பெண்ணாக இருக்கக்கூடியதான பாலா திருவிழந்தனுடைய லீலைகள்னால சந்தோஷப்படுறவள் அப்படின்னு. அம்பாளுடைய லீலைகள் என்னமா பண்றது? லீலா வினோதினின்னு தன்னுடைய லீலைகள்னால வினோதினி என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அம்பாள்? இதுக்கு முன்னாவே நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல உலகத்தை எல்லாம் படைக்கிறா, உலகத்தை காப்பாத்துறா. ஜெகத்து சேதாவதி அப்படின்னு அந்தந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர இவெல்லாம் தயார் பண்ணி உலக ருத்ரத்தை அப்படின்னு அத்தனை உலகத்தை காக்கிறது, உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை அழிக்கிறது, அனுகிரகம் பண்றது, திரோதானம் பண்றது எனக்கூடியதான 5 விதமான லீலைகளையும் பண்ணிட்டே இருக்கார். அதான் அம்பாளுடைய லீலை பெறுது. அதோட மட்டுமல்ல, அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? தன்னுடைய லீலையாக ஜனங்களை உத்தரணம் பண்ணிருக்கார். பார்த்துங்க, கண் பார்வையாரு யார் மேல விழுறதோ அவளுக்கே சேமத்தை கொடுக்குது. அப்படின்னு ஆனந்தமா இருந்துண்டு சபய கிருப்பையா மாமபி சிவே அணிநாயம் தன்யோ பவது நச்சதே ஆதிரியதா அப்படின்னு அம்பாளுடைய பார்வை நம்ம மேல விழுந்தாலே போதும், இவன் உஜ்ஜீவனாகி விடுகிறான். சஞ்சீவனே ஜனனி சூத்தபலி முகஸ்ய சம்மோகனே சதிபிதோ ரகசரஸ்ய சம்ஸ்தம்பனே ஜமமதக்ரஹஸ்ய காமாட்சி விஷ்ணகலா பரமௌஷதந்தே. ஆமா, நீ ஒரு மருந்து வச்சுட்டு இருக்க. அது என்ன மருந்துன்னு தெரியல, எந்த சொக்கு பொடியை போட்டையோ தெரியல. சஞ்சீவனே ஜனனி சூதசிலி முகஸ்ய, அந்த சூதசிலி முகன் மாம்பூவ கையில பானமா வச்சுட்டு இருந்த மன்மதன் அவன் எரிஞ்சு போயிட்டான். இந்த மருந்தை போட்ட என்ன மருந்து தெரியுமோ? நான் உன் கண் பார்வைங்கிற மருந்து. அதை போட்ட பிராணனை விட்டவன் மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்க. சஞ்சீவனே ஜனனி சூதசிலி முகஸ்ய. அதே போல பரமேஸ்வரனும் நான் யாருக்கும் மத்திய மாட்டேன், தபஸ் பண்ணிட்டே இருப்பேன், யார் என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு கர்வமா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துன்றார். சம்மோகனே அவரை மோகனம் பண்ணி உலகத்துக்கு ஈர்த்து கல்யாணம் பண்ணிட்டு சுப்பிரமணிய சுவாமி விநாயகர் ஹரிஹர 3 குழந்தைகளை பெற்று என்கிட்ட யாரும் வாலாட்ட முடியாதுன்னு காமிச்சுட்டீங்க. எல்லாம் காரணம் உங்க கண் கட்டாட்சம், அவ்வளவுதாங்க. அப்படி உன்னுடைய கடத்தன் பார்வை என் மேல விழுவையனால் அகம் மமா அகம் மமா, எனது நான் எனது நான் என கூடுகிறார கர்வம் என் மனசுக்குள்ள எத்தனையோ கோடி ஜன்மாக்கள் அப்படியே ராஜ்யமா இருந்திருக்கு. யாருக்காவது மமான்னு எண்ணம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மமதான். என் வீடு, என் குழந்தை, என் பேனா, என்னுடைய டிரஸ், என்னுடைய ஆட்டுக்காரி, என்னுடைய குழந்தை, என்னுடைய காசு எல்லாமே எனது எனதுன்னு வச்சிருக்கிறேன். இந்த எனதுங்கிறது என்னைக்கு போகும் உங்களுக்கு? நாம் எனதுன்னு போகணும்னு என்ன பண்ணணும்? நேரம் அம்பாளுடைய காரணம் பாடுறோம். நம்ம சம்ஸ்தம்பனே காமாட்சி விஷ்ணகலா பரமௌஷதம். அம்மா, உங்களுடைய கண்ணுக்கு தான் இல்லைன்னா உங்களுடைய பாதங்களுக்கும் இந்த மதிப்பு இருக்கு. குந்தி கரோடு விபதம் மம குந்தி கப்ரோ தபந்தி கஸ்து கவிஜேரமவானுராக ரத்தோபகார மனிதம் ஜனயன் ஜகத்தான் காமாட்சி ராமயவதே கருணா கடாட்ச. உங்களுடைய கருணா கடாட்சம் இருக்கப்பட்டமா அரியங்களை காப்பாற்றும். ஆகையால் இப்படிப்பட்டதான பெருமா அம்பாளுடைய லீலாவினோட ருதீனாம் மூர்தானம் வகதியோ மூர்தானோ வகதியோ சேகரத்தையா. வேத மாதாக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தன்னுடைய தலையில அம்பாளுடைய 2 பாதங்களையும் மூர்தானோபதேவும் சேகரதையா மமாப்பேதவு மாதா சரணம். உங்களுடைய பாதங்களை என்னுடைய தலையிலையும் வைங்கம்மா. ருதியினுடைய சிதி மாதா தலையில வச்சதோ இல்லையா? என் தலை என்ன கெட்டு போச்சா? அதுல வைங்கம்மா. ஜெயோ பாத்தியம் பாதா சரீத ஜட்டாஜூட்ட பண்ணி அந்த அந்த பாதங்கள் அலம்புற ஜலம் என்ன தெரியுமோ? பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கக்கூடியதான கங்கை. யயோ பாத்தியம் பாத்தா சிதியுத ஜட்டாஜூட்ட ஜனனி யயோ லக்ஷா லட்சுமி. அது சிவப்பா இருக்கு தெரியும். அது என்ன? அந்த மகாவிஷ்ணுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடியதான மணி
அதனுடைய தால் எடுத்து அம்பாளுடைய பாதங்கள்லாம் சிவப்பா இருக்கா. அப்படிப்பட்டதான பாதங்கள் நம்ம தலையில எப்பொழுதும் இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் ஆச்சாரியர். அது இருந்ததையானால் அம்பாளுடைய லீலையானது நம்ம மேல விழுமையானால் சூஷ்மேதி குரு பிரசாதாயாகே அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குரு பிரசாதம் கிடைக்கும். குரு பிரசாதே நபிகரன்னபவர்க்க மார்க்கம். இனிமேல் இந்த சம்சார மார்க்கத்துல நான் அடைய மாட்டேன், போக மாட்டேன். என்ன மார்க்கம்? மோட்ச மார்க்கம் ஒண்ணுதான். சம்சார பஞ்சநிச்சயம் பரமாத்தியந்தே. இந்த சம்சார கோரமான இந்த சம்சார மார்க்கத்துல வர நபசத்தியமும் இனிமேல விடமாட்டா. காமஸ்திகாரமவலம் எதே உங்களுடைய கடாட்சம் எனக்கூடியதான ஊண்டோல வச்சுண்டு மூலகத்தையும் ஜெயிச்சுட்டு வருவாங்கிற அப்படின்னு அம்பாளுடைய சுரூபம். இது அம்பாளுடைய லீலைகள். இது விசேஷமாக நிறைய கவிகள்லாம் எழுதியிருக்கா. அதை நம்ம நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இது வரைக்கும் லீலா பிராபஞ்சிகை கிரீடா வினோதா அடுத்தது லீலா வினோதினி. லீலான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய வினோதங்கள்லாம் பண்ணி வச்சாளா. ஒரு ஊர்ல பத்மராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த பத்மராஜங்கிற ராஜாவுக்கு லீலான்னு ஒரு ஆசைக்காரி, ரொம்ப பக்தியோட இருந்தவா. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துதான், என்னன்னா சௌமங்கல்யம் எனக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்னா நான் இருக்கிற வரையும் தான் ஆசைக்காரர் இருந்துட்டே இருக்கணும், உயிரோட இருக்கணும். ஏன் இப்படி ஆசை வருது? என்னவா ஆசை மனுஷனுக்கு ஏன் இப்படி ஆசை வரணும்னு சொல்லலாமா? அவரை விட சின்னவர், அவர் போன பிறகுதான் போகணும்னு அப்பதான் நியாயம். ஆனா விவகாரம் என்ன, ஸ்திரீகளுக்கு இது ஒரு ஆசை. அவருக்கு பூவும் பொட்டோட நான் போகணும், வேண போறப்ப நான் புஷ்பம் புஷ்பம் வாங்கிட்டு போகல, என்னமோ ஒரு ஆசை இல்லை. இதுல ஜாதகம் பாக்குறப்ப சொல்றா, யாரு முன்னால போவா? ஐயா கல்யாணத்துக்குன்னு கேட்கறது, இது என்ன கேட்கறது? நட்சத்திர பொருட்கள் இருக்கா? நட்சத்திர பொருள் இருந்து கல்யாணம் பண்ணாலும் என்ன வரணும்? என்னமோ ஜனங்களுக்கு ஒரு ஆபோகம். இதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்தது. பிராமணாவெல்லாம் கூட்டு கேட்டா என்ன பண்ணணும். அவ வேதங்கள்ல முழுக்க படிச்சுட்டு பார்த்துட்டு, அம்மா பிறந்தவன்லாம் இருந்தாங்க ஜாதகோ மிருத்யோ துருவம் கேட்டா. அதனால ஜாதகாக சாஸ்வதமா இருந்து இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதோட மட்டுமல்ல, எப்ப கண்டம்னு சொல்ல முடியுமே தவிர மரணத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்பான காலம்னு சொல்லலாம் அது வரைக்கும். ஆனா இது முடியாதம்மான்னு சொல்லி பார்த்தா, எங்க அம்மா அவளுக்கெல்லாம் தட்சணை கொடுத்துட்டு அப்படியே யோசனை பண்றா. நான் எதோ இதை நினைச்சேன், அது முடியாதுன்னு சொன்னா. வேதங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு சொல்ல, ஆனா நான் கேட்டது மட்டும் கிடைக்காதுன்னு சொன்ன, நல்லா இல்லையே, சரியா இல்லையே அப்படின்னு நினைச்சேன். மனசுக்கு பரியாப்தி ஏற்படலை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் நினைச்சானே, ஆனால் அதுக்கு சாதனம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அதை நம்ம ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தா புரியாது. இவ அவன் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு பெரிய வந்து சரஸ்வதி மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டேன். அந்த சரஸ்வதி மந்திரத்தை விசேஷமாக 18 வருஷம் ஜபம் பண்ணினான். சரஸ்வதி மாதா பிரத்யட்சமானா. பிரத்யட்சமான பிறகு என்னங்க என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு 2 வரம் கேட்டு, 1 வரம் தானே கொடுக்குறேன், எனக்கு 2 வரம். இது முதல் வரல கொண்டு கேட்டுப்போம். முதல்ல எங்க ஆசைக்காரர் பிராணனை விட்ட பிறகு அவருடைய ஆத்மா இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில போகக்கூடாது. நல்லா இருக்கும். சரஸ்வதி மாதா சொன்ன பிராணம் போகக்கூடாதுன்னு தானே நான் வரம் கொடுக்கக்கூடாது, உயிரோட இருக்கணும்ங்கிறதானே சொல்ல முடியாதே தவிர பிராணம் வர இங்கே இல்லைன்னா சரியாது, நாளைக்கு பார்த்துக்குவோம், இன்னைக்கு வரத்தை கொடுத்துருவோம் கொடுத்துக்கூடாது. 2வது வரம் நான் கூப்பிட்டாதான் நீ வரணும், நான் நடக்கலாம் நீ வரணும். சரிங்கக்கா என்ன பண்றது, சமஸ்த பண்ணியாச்ச. சரி, இப்படி ஆச்சு. ரொம்ப நாள் ஒரு 60-70 வருஷம் இது தபஸ்தான பிறகு அவர் ஊரோட இருந்தார் அந்த பத்மங்கிற ராஜா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு அவருக்கு தாளகத்தை அடைஞ்சார். தாளகத்தை அடைஞ்சவரே இந்த அம்மா பண்ணிருக்கு, இந்த மேல கதவுகள்லாம் திறந்து வச்சுக்கலாம், ஏன்னா அந்த ரூமை விட்டு போகக்கூடாது வேண்டியவர். இதுதான் ஆனா ரொம்ப கவலையோட இருக்கா. அப்ப ஆகாசத்துல இருந்து ஒரு வார்த்தை கேட்டதா,
அந்த சரீரத்துக்கு மேல புஷ்பத்தை எல்லாம் விட்டு மூடி வச்சிருந்தோ அவர் மறுபடியும் பழப்பார். ஏதோ ஆகாசவாணிங்கிறதாக அதனால மூடி வச்சுட்டு அப்படியே இருந்தார். இதுக்குள்ள சரஸ்வதிநாதவர் தியானம் பண்ணினார். அதுக்கப்புறம் எங்க ஆட்டுக்காரர் காலம் ஆயிட்டார். அவர் இப்பொழுது எங்கே இருக்கார், என்னமா இருக்கார், அவருடைய ஆத்மாவை நான் பார்க்கிறேன். ஓஹோ கண்ண மூடுன்னா கண்ண முடியல. ஆகாசங்கள் 3 ஆகாசங்கள். ஒண்ணு இதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் ஒண்ணு, அது ஹிருதய ஆகாசம்னு பேரு. வெளியில நம்ம பார்க்கக்கூடியதான இடவழி இருக்கு, இது பூதாகாசம்னு பேரு. 3வது சிதாகாசம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா ஜனங்களும் சிதாகாசத்துல தான் இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சிதாகாசத்துக்கு ஒண்ணு அழுதுன்னு போறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவையும் இந்த சரஸ்வதி நாட்டை அழுத்தன்னு போறேன். போற அங்கே என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியுதமான ராஜாவனுடைய ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில ராஜா உட்கார்ந்து இருக்கார். அந்த ராஜாவுக்கு எல்லா ஜனங்களும் சேவை பண்ணிட்டு இருக்கா. 4 பக்கத்துலயும் அரண்மனைக்கு டோர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராஜாவை சேவை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தா கொஞ்ச நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் உடுத்தி பார்த்தா அவர் யாருமே என்னுடைய ஆட்டுக்காரு. அவர் நம்ம ரூம் எல்லாம் படுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா இங்க வந்து அரசாங்க பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு என்னன்னா பார்த்தா ஒரு 40-50 வயசு இருக்கும் போல இருக்கு. நேற்று தானே என் பிராணம் விட்டாரு, பொண்ணு தெரியலையே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த அம்மா திரும்பி இந்த இடத்துல வந்துருக்கா. வந்த பிறகு மறுபடியும் சரஸ்வதி மாதா கூப்பிட்டு இது என்னமா நடந்தது, இப்படி எப்படி நடக்கும் இது? அந்த அம்மா சொன்னா, கடிகாரம் உயிர்த்தத்துக்கா போறதில்ல. அவர் பிராணனை விட்ட பிறகு அவருக்கு 40 வயசு ஆச்சு, இன்னொரு ஜென்மம் இருக்கு. அவர் சிதாகாசத்துல வாழ்ந்துருக்கார் அப்படின்னு. அப்படியா? இப்ப எங்க ஆட்டுக்காரர் மறுபடியும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும்னு அந்த கரணத்தை சுத்தப்படுத்திட்டோம். இதுக்காக தபஸ் பண்ணுங்க. அதுக்காக தபஸ் பண்ணினா விடுதலை இல்லம்மா, லீலாங்கிற அம்மா இருக்காத சாதாரண தபஸ் பண்ணினா மறுபடியும் சரஸ்வதி கேட்டா அந்த இடத்துக்கு போனா இப்ப இன்னும் பண்ணிட்டு இருக்கா. அந்த ராஜா மற்ற சாமந்த ராஜாக்களோட பேசிட்டு இருக்கா, சித்திரர்களோட. ஏன்டா இன்னொரு ராஜா நம்மளோட யுத்தத்துக்கு வரா, அவரோட யுத்தத்தை நம்ம பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருக்கார். அந்த ராஜாவுடைய ஆட்டுக்காரி இன்னொரு ஆட்டுக்காரி அங்க இருக்கா. இந்த புதுசா வந்த ராஜா இருக்கால அந்த ஆட்டுக்காரி பேரையும் வீரதான். இப்படி கன்ஃபியூஸ் பண்றதுக்குங்கிறது அது 2வது வீல. இப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த வீலையும் பார்த்து இவ பாக்குறாரு, என்னடா இது இவ்வளவு இதே மாதிரி இந்த அம்மா மாதிரியே அவர் என்ன ஆச்சுன்னா அந்த வீர சொல்றாரு, போன ஜென்மாவில நான் பிராமணனா இருந்தார். அவர் அந்த பிராமணனா இருக்கும்போது அவர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பெரிய ராஜாவுக்கு வந்தார் சைன்யத்தோட. இவர் நினைச்சாரா, எனக்கும் இப்படிப்பட்ட பதவி இருந்தா நல்லா இருக்குன்னு, அழகா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி அவெல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருப்பான், எல்லா போகங்களும் அனுபவிக்கலாங்க. என்ன செய்து பிராமணனா பிறந்து தபஸ் பண்ணிட்டு குழுல ரொம்ப சமப்பட்டு வெயில்ல காந்தி என்ன விவகாரம், ராஜாவா இருந்தா தேவையானே நினைச்சாராம். அந்த சங்கல்பாதேவத்து தத்துவே, அந்த சங்கல்பத்தினால்தான் இவர் சிதாகாசத்துல ராஜாவா பிறந்தார். அவருக்கு அவர் ஆட்டுக்காரியா இருந்தார்னா மறுபடியும் அவரால் இங்கேயும் பிறந்திருக்கேன். இப்படி நடக்கிறது என்ன ஆகுமோ என்னமோ தெரியலையே நினைச்சிட்டு இருக்கார். இதுக்குள்ள இந்த சரஸ்வதி அம்மாவை இந்த முதல் வீல கேட்கிறான், என்னம்மா விவகாரம், என்ன ஆக போறது அப்படின்னு. பொண்ணு கவலைப்படாத, இன்னும் 10 நிமிஷம் யுத்தம் ஆரம்பிக்க போறது, ஆரம்பிச்ச பிறகு அந்த யுத்தத்துல இந்த ராஜா காலமாக போறார் அப்படின்னு. அதான் நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம ஆட்டுக்காரர் இன்னொரு ஜென்மாவில இந்த ஜென்மாவில் ஆட்டுக்காரர் அந்த கவலை வந்ததான். பார்த்துக்கோ, மனுஷனுக்கு கவலை இப்பத்தான் வரணும்னு இல்லை, போன ஜென்மாவில் என்னாச்சு அது கவலை வரும். அதனால்தான் வரான். நம்மளுக்கு என்ன பண்ற மனசு வச்சுதான் இல்லைன்னா போன ஜென்மாவில் நம்ம பையன் வந்தா இப்படி இருக்கான், அவன் பையன் சென்றாடுறாங்க, இந்த பம்பெல்லாம் நமக்கு அது இருக்கிறது போறாதோ, அது என்ன விவகாரமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் மனசா போய் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அது 10 நிமிஷத்துல இதுதான் நடந்தது. இதுல இந்த அரசனால காலமாயிட்டார். காலமாலுமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அங்கிருந்து நம்ம இடத்துக்கு வருவோம்ட்டார். பையன் இந்த இடத்துக்கு வந்துருக்கார். சிதாகாசத்துக்கு வந்தா இந்த இடத்துல ராஜா அப்படியே படுத்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் சரஸ்வதி மாதாவை பிரார்த்திக்கிறார். சரஸ்வதி மாதா அனுகிரகம் பண்ணி அவரை மறுபடியும் உயிரோட வரும்படி பண்ணி, அவளுக்கு ரொம்ப நாள் எத்தனை நாள் உனக்கு வேணுமோ அத்தனை நாள் இருந்துட்டு அப்புறம் பிராணம் போகட்டும்
அப்படின்னு காப்பாத்தினாலும் யோக வாசிஷ்டத்துல ஒரு கதை இது. அந்த கதையை சொல்றார். லீலா வினோதினி பத்மராஜஸ்ய பாரியா, பத்மன் எனக்கூடியனுடைய ஆட்டுக்காரி லீலாட்சாய யோக வாசிஷ்டே பிரசித்தா, யோக வாசிஷ்டத்துல பிரசித்தமா இருக்கக்கூடியது தாம் விசிஷ்ய கர்மசு நோதயதி. அப்படி விசேஷமா இந்த பத்மராஜாவை நல்ல காரியங்கள், அதுக்கப்புறம் அவர் உயிரோட வந்த பிறகு நல்ல காரியங்கள் பல பண்ணணும்னு தயார் பண்ணி வச்சாலாம். அதனால லீலா தேவியா தபசா சரஸ்வதி தோஷிதா, லீலாதேவியுடைய தபஸ்னால சரஸ்வதி மாதா சந்தோஷப்பட்டு சா துஷ்டா தப்தி ஞானம், அந்த லீலாம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தால் தத் பர்திரு ஜீவனைக்க பிரதகாதி, அந்த ஆட்டக்காருக்கு உயிரையும் கொடுத்தா என்று கதாயாம் விஸ்தரேன வர்ணனாது. எங்க வந்து யோக வாசிஷ்டத்துல இந்த இவன் நிறைய கதை இருக்கு. முசுந்தோபாக்கியானம்னு ஒரு 400 பக்கம் கதை. காக்கா முசுந்தன்னு ஒரு காக்காவனுடைய கதை அது சொல்லியிருக்கு. ஆகாசிக உபாக்கியானம், இப்படி பல உபாக்கியானங்கள் யோக வாசிஷ்டாக நிறைய கதை இருக்கும். ஆனா அந்த கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூடாது, அப்பப்பதான் முடியும். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு பின்னின்னு இருக்குன்னா மகாபாரதம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். மகாபாரதத்தை கஷ்டம், ஆனா அதுல விசேஷம் என்னன்னா எல்லா உபனிஷத அர்த்தமும் அதுக்குள்ளது. அந்த யோக வாசிஷ்டத்தினுடைய விவகாரம், யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டம் வசிஷ்டர் ராமனுக்கு சொன்னதான கதை. அதை விஸ்வாமித்தர் கேட்டு அவர் பரத்வாஜருக்கு சொன்னார். வசிஷ்டர் ராமனுக்கு சொன்னதான விவகாரத்தை விஸ்வாமித்தர் அதை கேட்டு அதை தனதாக ஆக்கி கொண்டு பரத்வாஜர் வந்தவர் பரத்வாஜ மகத்துக்கு சொன்னார். சொன்னவன் கடைசியில பரத்வாஜ மகத்துக்கு முக்தி வந்திருக்கு. விஸ்வாமித்தர் அப்படியே இருக்காரு. அப்படி ஒரு விசேஷம். அந்த கதையை சொல்றார். விஸ்வரேன வர்ணனாது தேவி புராணே நாம நிர்வச்சனாத்தியாயே லக்ஷ்மி லாலனதோ லீலா இது நிர்வச்சன தர்சனாது லீலா ஏதாவன் மாத்திரத்து பின்ன நாமத்துவம் ஸ்வீகிருத்தா. இப்ப லீலா வினோதினின்னு சேர்த்து நாமாவை சொல்லிவிட்டேன். ஆனா இது தேவி புராணத்தை லக்ஷ்மி லாலனதோ லீலா, அம்பாள் சந்தோஷமாக லட்சுமி ஸ்வரூபமாக இருந்து குழந்தைகள் எல்லாரையும் லாலனம் பண்றதுனால கொஞ்சறதுனால அம்பாளுக்கு லீலான்னு பேருன்னு தனியா இருக்கு. அப்ப லீலான்னு தனி பேரு, வினோதினின்னு ஒரு பேர் வந்தாச்சா. அப்ப 2 பேர் வந்ததுன்னா 1000க்கு +1 ஆயிடுமே, 1001 நாமாக்கள் ஆயிடுமே. இன்னொரு நாமா ஒன்னாக்கிட்டேன் சார் விவகாரம். ஏதாவன் மாத்திரத்து பின்ன நாமத்துவம் ஸ்வீகிருத்ய பிரம்மாணி பிரம்மஜனனி, பிரம்மாணி பிரம்மஜனனிங்கிறது ஒரு நாமாவா ஆக்கிருக்கோம். இப்ப முன்னாள் எப்படி பிரம்மா ஒரு நாமா, ஜனனின்னு ஒரு நாமா அப்படி சொன்னேன். இப்ப ஒரே நாமாவா ஆக்கிருவோம். அதனால ஏக நாமத்துவம் நிச்சபை சுவத்துவம். இதேதான் இந்த பாலாயுதா வினோதினிங்கிறத அல்லி சலாக்கிய சந்துஷ்டா அப்படின்னு திருப்பதியில இந்த நாம அல்லீசலாக்கிய சந்தோஷம். சின்ன குழந்தைகள் டான்ஸ் ஆடுறா குதிக்கிறா அதுல சந்தோஷமா இருக்கான்னு விசேஷமா சொல்லுங்க. அப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கிற ஸ்வரூபம் இன்னைக்கு பார்த்தோம். பந்தூக சுகமப்பிரச்சா பாலா லீலா வினோதினி அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல சுமங்கலி சுககரி விசுவேசாத்துவா இந்த நாமாக்கள் இருக்கு. இது அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் புதன்கிழமை நான் ஊர்ல இல்லை. அதனால புதன்கிழமை கிளாஸ் ஒரு நாள் முன்னால வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என்ன கிளாஸ் கேன்சல் பண்றத விட அடுத்த வாரம் மட்டும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு சாயங்காலம் அடுத்த வாரம் மட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ் 13 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம். அச்சு.